திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்துள்ள கவியரசர் கண்ணதாசன் ஒரு காதல் பாடலில் காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமலேயே பாடலை எழுதியிருப்பார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். தமிழ் சினிமாவில் இசைக்கு என்றும் MSV என்பது போல பாடலுக்கு என்றும் கண்ணதாசன் என்பது எழுதப்படாத விதி. இவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய பல பாடல்கள் காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது. MSVயுடன் இணைந்து பல பாடல்களை உருவாக்கிய கண்ணதாசன் மற்ற இசையமைப்பாளர்கள் இசையிலும் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். அந்த வகையில் உருவான ஒரு பாடல்தான் கடல் மீன்கள் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். 1981ஆம் ஆண்டு GN ரங்கராஜன் இயக்கத்தில் வெளியான படம் கடல் மீன்கள். கமல்ஹாசன், சுஜாதா, நாகேஷ், அம்பிகா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்த நிலையில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் ஆகியோர் பாடல்கள் எழுதியிருந்தனர். கமல்ஹாசன் அப்பா மகன் என இரு வேடங்களில் நடித்திருந்த இந்த படத்தில் அப்பா கமல்ஹாசன், அம்மா சுஜாதாவுக்கு இடையில் காதல் உருவாகும். இவர்கள் இருவரும் உயிருக்கு உயிராக காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பிரிந்து விடுகிறார்கள். அப்பா கமல்ஹாசன் வேறு திருமணமாகி குழந்தைகளுடன் இருப்பார். சுஜாதா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். அவரும் கமல்ஹாசன் தனது அப்பாவை பழிவாங்க நிறைய முயற்சி செய்வார். இறுதியில் கமல்ஹாசன், சுஜாதா இருவரும் ஒரே நேரத்தில் மரணம் அடைந்து விடுவார்கள். கமல்ஹாசன், சுஜாதா இருவரும் காதலிக்கும் போது வரும் பாடல்தான் தாலாட்டுதே வானம் என்ற பாடல். காதலர்கள் மத்தியில் இன்றும் சிறப்பான வரவேற்பை பெற்று வரும் இந்த பாடல் காதல் பாடல்தான் என்றாலும் கூட இந்த பாடல் வரிகளில் ஒரு முறை கூட காதல் என்ற வார்த்தை இல்லாமல் பாடலை முடித்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அதிலும் குறிப்பாக காதலிக்கும் போது வரும் இந்த பாடலில் இரு கண்கள் மூடி செல்லும் போது ஒரே எண்ணம் என்று எழுதியிருப்பார். அதே சமயம் இவர்கள் இருவருமே இறந்துவிட்ட கிளைமேக்ஸ் காட்சியில் இந்த பாடல் சோக கீதமாக ஒலிக்கும் போது இரு கண்கள் மூடி செல்லும் போதும் ஒரே மௌனம் என்று ஒரு வார்த்தை மட்டும் ஆட்சி அசத்தியிருப்பார் கண்ணதாசன். ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி இணைந்து பாடிய இந்த பாடல் இன்றும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படம் 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியான நிலையில் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கண்ணதாசன் இறந்துவிட்டார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.